வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். ராமேஸ்வரத்தில் ரூபாய் 8,300 கோடி மதிப்பீட்டில் புதிய பாம்பன் ரயில் பாலத்தை திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. தமிழகத்திற்கு 3 மடங்கு நிதியை மத்திய அரசு வழங்கியுள்ளது என பிரதமர் நரேந்திர மோடி உரை. ஊட்டி HPF பகுதியில் ரூபாய் 353 கோடியில் கட்டப்பட்டுள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பிரதமர் நரேந்திர மோடியின் வேண்டுகோளை ஏற்றி தமிழக மீனவர்கள் 14 பேரை விடுதலை செய்ய இலங்கை அரசு உத்தரவு. உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் குழந்தைகள் உட்பட 18 பேர் உயிரிழப்பு. மியான்மர் நிலநடுக்கத்தில் 30 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஐநா அமைப்பு தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். ராமேஸ்வரத்தில் ரூபாய் 8,300 கோடி மதிப்பீட்டில் புதிய பாம்பன் ரயில் பாலத்தை திறந்து வைத்தபோது தமிழகத்திற்கு 3 மடங்கு நிதியை மத்திய அரசு வழங்கியுள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரத்தில் பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைத்து பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். அப்போது, என் அன்பு தமிழ் சொந்தங்களே, இன்று ராமநவமி. இது ஒரு பவித்திரமான நாள். தமிழகத்தின் சங்க இலக்கியத்திலும் ராமரை பற்றி கூறப்பட்டுள்ளது என்றும், ராமேஸ்வரம் என்ற இந்த புண்ணிய பூமியிலிருந்து இந்திய மக்கள் அனைவருக்கும் ராமநவமி தின வாழ்த்துக்கள் என்றும் தெரிவித்தார். மேலும், ராமநாத சுவாமி கோவிலில் இன்று வழிபட்ட போது ஆசிகள் நிரம்ப பெற்றனவாக நான் உணர்ந்தேன் என்றும், இந்த விசேஷ நாளில் ரூபாய் 8,300 கோடி மதிப்பிலான நலத்திட்டங்களை அர்ப்பணிக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என்றும், இந்த ரயில் மற்றும் சாலை திட்டங்கள் தமிழ்நாட்டிலேயே இணைப்பு திறனை வலுப்படுத்தும் என்றும், இந்த திட்டங்களை பொறுத்து தமிழ்நாட்டின் என் சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்துக்கள் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மேலும், தமிழகத்தின் வளர்ச்சிக்காக கடந்த 10 ஆண்டுகளில் 3 மடங்கு நிதியை மத்திய அரசு வழங்கியுள்ளது எனவும், திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் கூட்டணி அரசை விட தமிழ்நாட்டிற்கு அதிக நிதி தந்துள்ளோம் எனவும், மத்திய அரசு அனைத்தும் செய்தும் கூட சிலர் தமிழகத்திற்கு அழுது கொண்டே இருக்கிறார்கள் எனவும், பாஜக ஆட்சியில் அதிக வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு வருகின்றனர் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஊட்டி HPF பகுதியில் புதிதாக ரூபாய் 353 கோடியில் கட்டப்பட்டுள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவ ஊழியர்களுக்கான குடியிருப்பு கட்டிடங்களை திறந்து வைத்தார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அனைத்து மாவட்டங்களுக்கும் நேரடியாக சென்று பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி புதிய திட்டங்களை தொடங்கி வைத்து வருகிறார். அதன்படி நீலகிரி மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டார். ஊட்டி HPF பகுதியில் புதிதாக ரூபாய் 353 கோடியில் கட்டப்பட்டுள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவ ஊழியர்களுக்கான குடியிருப்பு கட்டிடங்களை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து ரூபாய் 494 கோடியே 51 லட்சம் மதிப்பீட்டில் முடிவுற்ற 1,703 திட்டப்பணிகளை திறந்து வைத்தார். மேலும் ரூபாய் 130 கோடியே 35 லட்சம் மதிப்பீட்டில் 56 புதிய வளர்ச்சி திட்ட பணிகளை தொடங்கி வைத்தார். அதன் பின்னர் 15,634 பயனாளிகளுக்கு ரூபாய் 102 கோடியே 17 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதையடுத்து அங்கிருந்த பொதுமக்களிடம் உரையாடி அவர்கள் அளித்த கோரிக்கை மனுக்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெற்றுக்கொண்டார். அதன் பின்னர் பொதுமக்கள், சிறுவர்கள், சிறுமியர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். பிரதமர் நரேந்திர மோடியின் வேண்டுகோளை ஏற்றி தமிழக மீனவர்கள் 14 பேர் விடுதலை செய்ய இலங்கை அரசு உத்தரவிட்டுள்ளது. இலங்கையில் 3 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி அந்த நாட்டு அதிபர் திசநாயக்கவை சந்தித்து பேசினார். அப்போது அவர் இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க வேண்டும், பறிமுதல் செய்யப்பட்ட அவர்களது படகுகளையும் ஒப்படைக்க வேண்டும் என்று நேரில் வலியுறுத்தியிருந்தார். இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி பேசினார். அப்போது மீனவர்களின் வாழ்வாதார பிரச்சினை குறித்து நாங்கள் விவாதித்தோம் என்றும், இந்த விவகாரத்தை மனிதாபிமானத்துடன் அணுகுவது என ஒப்புக்கொண்டோம் என்றும், மீனவர்கள் படகுகளையும் உடனடியாக விடுவிக்கவும் வலியுறுத்தினோம் என்றும் தெரிவித்தார். மேலும் இலங்கை தமிழர் விவகாரத்தில் நாட்டின் அரசியல் சாசனத்தை இலங்கை அரசு முழுமையாக அமல்படுத்தும் என நம்புகிறோம் எனவும், அதிபர் திசநாயக்கா தனது உள்ளடக்கிய அணுகுமுறையை என்னிடம் தெரிவித்தார் எனவும், தமிழ் மக்களின் விருப்பங்களை அரசு நிறைவேற்றும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். இதற்கிடையே பிரதமர் மோடியின் வேண்டுகோளை ஏற்று தமிழக மீனவர்கள் 14 பேரை இலங்கை அரசு தற்போது விடுதலை செய்துள்ளது. அவர்கள் விரைவில் தாயகம் திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் விரைவாக நடந்து வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
உக்ரைன் மீது ரஷ்யா சரமாரி ஏவுகணை தாக்குதல் நடத்தியதில் குழந்தைகள் உட்பட 18 பேர் உயிரிழந்தனர். 60க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். உலகின் மிகப்பெரிய இராணுவ கூட்டமைப்பான நேட்டோவில் இணைய உக்ரைன் முயன்று வருகிறது. இதற்கு தொடக்க முதலே ரஷ்யா எதிர்ப்பு தெரிவித்தது. ஆனால் தனது முடிவில் உறுதியாக இருந்ததால் உக்ரைன் மீது ரஷ்யா 2022ஆம் ஆண்டு போர் தொடுத்தது. கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த போர் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதில் உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் செயல்படுகின்றனர். அவற்றின் ஆயுதம், சப்ளை மற்றும் பொருளாதார உதவியால் உக்ரைன் இன்னும் போரில் தாக்குப்பிடித்து நிற்கிறது. இதற்கிடையே போரை நிறுத்துவது குறித்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டவில்லை. இதையடுத்து உக்ரைன் மீதான தாக்குதலை ரஷ்யா மேலும் தீவிரப்படுத்தியது. அதன் ஒரு பகுதியாக உக்ரைனின் கிரீவி கிரிக் நகரம் மீது ரஷ்யா சரமாரி ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இதில் அங்குள்ள விளையாட்டு மைதானம், அடுக்குமாடி குடியிருப்புகள் போன்றவை இடிந்து தரமட்டமாகின. இந்த தாக்குதலில் 9 குழந்தைகள் உட்பட 18 பேர் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 60க்கும் மேற்பட்டோருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மியான்மர் நிலநடுக்கத்திற்கு 30 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஐநா அமைப்பு தெரிவித்துள்ளது. மியான்மர் நாட்டின் 2வது பெரிய நகரமான மண்டலே நகரின் அருகே கடந்த மார்ச் 28ஆம் தேதி மதியம் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டரில் 7.7ஆக பதிவான நிலநடுக்கத்திற்கு பின்பு தொடர்ந்து நிலநடுக்க அதிர்வுகள் ஏற்பட்டன. இதனால் கட்டிடங்கள் பல அடியோடு சரிந்தனர். 2 பாலங்கள் இடிந்து விழுந்தனர். இதனைத் தொடர்ந்து மண்டாலே, சகாயின், மாக்வே, வடகிழக்கு சான் மற்றும் பாக்கோ பகுதிகளில் அவசர கால நிலையை உடனடியாக மியான்மர் அரசு பிறப்பித்தது. மேலும் மீட்பு பணிகளை தீவிரப்படுத்தியது. இந்த நிலையில் நிலநடுக்கத்தால் 3354 பேர் உயிரிழந்தனர் எனவும் 4508 பேர் காயமடைந்து உள்ளனர் எனவும் 220 பேர் காணாமல் போகியுள்ளனர் என அந்நாட்டு அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் நிலநடுக்கம் ஏற்பட்டு 1 வாரமாகியும் பலரும் புகலிடம் எதுவும் இல்லாமல் தூங்க முடியாமலும் தவித்து வருகின்றனர். அங்கு நிவாரண பணிகளும் துரிதப்படுத்தப்பட்டு வருகின்றனர். எனினும் மக்கள் இன்னும் இயல்பு நிலைக்கு திரும்ப முடியாமல் தவித்து வருகின்றனர் என்றும் இந்த நிலநடுக்கத்திற்கு 30 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்படுவதாகவும் ஐநா அமைப்பு தெரிவித்துள்ளது. விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று ஆரணி அடுத்த ஆதனூர் கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை ஆரணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சேவூர் எஸ். ராமச்சந்திரன் திறந்து வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த ஆதனூர் கிராமத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கப்பட வேண்டும் என முன்னாள் அமைச்சரும் ஆரணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ். ராமச்சந்திரனிடம் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். மக்களின் கோரிக்கையை ஏற்று ஆரணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் சேவூர் ராமச்சந்திரன் சட்டமன்றத்தில் ஆதனூர் கிராமத்தில் அரசு நேரடி கொள்முதல் நிலையம் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஆதனூர் கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தை விவசாயிகளின் பயன்பாட்டிற்கு ஆரணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சேவூர் எஸ். ராமச்சந்திரன் திறந்து வைத்தார். அதன் பின்னர் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். நிகழ்ச்சியில் முன்னாள் அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் மாலதி சிவானந்தம், ஒன்றிய செயலாளர் ஜெயபிரகாஷ், நகர செயலாளர் அசோக்குமார் உட்பட அரசு அதிகாரிகள், கிளை கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். திருநள்ளாற்றில் பாரதிய ஜனதா கட்சியின் 45ஆம் ஆண்டு தொடக்க நாள் விழா புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் தலைமையில் கொண்டாடப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சியின் 45ஆம் ஆண்டு தொடக்க நாள் விழா நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாற்றில் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் திருநள்ளாறு சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தில் பாஜக கொடியினை ஏற்றி வைத்தார். அதனைத் தொடர்ந்து கட்சியின் ஸ்தாபகர்கள் தீனதயாள் உபாத்யாயா, சியாம் பிரசாத் முகர்ஜி ஆகியோரின் திருவுருவ படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி கட்சியின் 45வது தொடக்க நாளை கொண்டாடினார். நிகழ்ச்சியில் திருநள்ளாறு தொகுதி பாஜக தலைவர் பாலமுருகன், தொகுதி பொதுச் செயலாளர் ஜெயசிம்மன் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டனர். உத்தரமேரூர் அருகே ரோமன் கத்தோலிக்க தேவாலயத்தில் சமய சடங்குகள் உள்ளிட்ட பிரார்த்தனைகள் கூட்டங்களை முறையாக நடத்திட போதகர்களை நியமிக்க வேண்டும் என வலியுறுத்தி கிறிஸ்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரை அடுத்த ஆரியன் கண்டிகை கிராமத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் இக்கிராமத்தில் ரோமன் கத்தோலிக்க திருச்சபைக்கு சொந்தமான அமலரோர் பாவ அன்னை தேவாலயத்தில் கடந்த 27 ஆண்டுகளாக பங்கு தந்தை இல்லாததால் பூஜைகள் உள்ளிட்ட சமய சடங்குகள் நடைபெறாமல் உள்ளது என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் தேவாலயம் முடக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்களின் திருமணம், மாணவர்களின் கல்வி சலுகைகள் பெறுவதில் சிக்கல் நிலவி வருகிறது என கிறிஸ்தவர் மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் தேவாலய பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் அப்பகுதி மக்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் தேவாலயத்தில் மீண்டும் முறையாக பூஜைகள் உள்ளிட்ட சமய சடங்குகள் நடைபெறுவதற்கு போதகரை நியமிக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாமல் ரோமன் கத்தோலிக்க செங்கல்பட்டு மறை மாவட்ட நிர்வாகம் போதகர்களை நியமிக்காமல் காலம் தாழ்த்தி வருகிறது. இதை கண்டித்து அமலோர் பாவ அன்னை ஆலயத்திலிருந்து முகத்தில் கருப்பு மாஸ்க் அணிந்து கொண்டு கிறிஸ்தவர் மக்கள் மௌன ஊர்வலமாக வந்தனர். அதன் பின்னர் வயலூர் கூட்டுச்சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தேவாலய பிரச்சினை குறித்த அறவழி போராட்டத்திற்கு தீர்வு ஏற்படாவிட்டால் தொடர்ந்து அடுத்த கட்ட போராட்டம் நடத்தப்படும் என கிறிஸ்தவ மக்கள் தெரிவித்துள்ளனர். ஆரியன்கண்டை கிராமம், உத்தரமேரூர் தாலுகா, காஞ்சிபுரம் மாவட்டம். ரவுத்தநல்லூர் கண்டிகை அமல அன்னை ஆலயம். இது அமலோர்ப்பு அன்னை ஆலயம் சொல்லுவோம். 1839 கட்டின ஆலயம். இது 1839 கட்டின ஆலயம் இருந்தாலும் 186 வருடங்கள் தொன்மை மிக்க பாரம்பரியம் மிக்க ஆலயம். இந்த ஆலயத்தில் கடந்த 27 ஆண்டுகளாக பிஷப் ஃபாதர்ஸ் யாருமே எங்களுக்கு பூச உதவி செய்யாததுக்கும் சமய சடங்குகள் செய்யாம பண்ணி வச்சிருக்காரு நம்மளுடைய ஆயர். இதை எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் எங்களுக்கு நம்ம கலெக்டரிடமும் பிளஸ் நீதிமன்ற ஆணையத்திடமும் போயிட்டு நம்ம முறையிட்டோம். அவங்க ஆணைய பிறப்பிச்சின்படி இன்னைக்கு எங்களுக்கு அந்த தீர்வை நிலை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறவழி போராட்டம் தொடர்ந்து இருக்கோம். இந்த அறவழி போராட்டமானது இன்னைக்கு தொடக்கமா இருந்தாலும் இதுல எங்களுக்கு எந்த ஒரு முன்னேற்பாடும் எங்களுக்கு கிடைக்கலன்னா, எங்களுக்கு போராட்டத்து வெற்றி கிடைக்கலன்னா மீண்டும் இந்த போராட்டம் தொடரும் என்று சொல்லிட்டு நான் இதை குறிப்பிட்டிருக்கேன். ஆரண்யகேட் கிராமத்தில் மௌன போராட்டம் இன்னைக்கு தொடங்கி இருக்கு. இதனால என்னென்ன பாதிக்கப்பட்டிருக்கோம்னா, எங்களுடைய சமய சடங்குகள் முற்றிலும் பாதிக்கப்பட்டிருச்சு. நாங்க வாழ்வாதாரம் பிளஸ் படிப்பு, ஒரு திருமண சடங்குகள் எதையுமே எங்களால பண்ணாம முடியாம இருக்கு. இதை அரசு நிர்வாகம் உடனே எங்களுக்கு இந்த ஆணையை நிறைவேற்றணும். இல்ல காவல்துறையோ இல்ல எங்களுக்கு மேலான உயர் அதிகாரிகள் இந்த தீர்வை உடனடியா அமல்படுத்தி மாத்தி எங்களுக்கு எங்க ஆலயத்தில் சமய சடங்குகள் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். கும்மிடிப்பூண்டியில் காவல்துறை சார்பில் நடைபெற்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியில் இருசக்கர வாகன ஓட்டுநர்களுக்கு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஜெயஸ்ரீ இலவசமாக தலைக்கவசம் வழங்கினார். திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் அறிவுறுத்தலின்படி திருவள்ளூர் மாவட்ட கும்மிடிப்பூண்டி பஜார் வீதியில் காவல்துறை சார்பில் கும்மிடிப்பூண்டி துணை கண்காணிப்பாளர் ஜெயஸ்ரீ தலைமையில் சாலை பாதுகாப்பு மற்றும் போதைப் பொருள் பற்றி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியில் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தலைக்கவசம் அணிவது மற்றும் போதைப் பொருள் பயன்பாட்டை தவிர்ப்பது உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடி கும்மிடிப்பூண்டியில் உள்ள அனைத்து வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து தலைக்கவசம் அணிவதின் அவசியம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கும்மிடிப்பூண்டி பஜார் வீதியில் உள்ள அனைத்து இருசக்கர வாகன ஓட்டிகளும் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஜெயஸ்ரீ இலவசமாக தலைக்கவசங்களை வழங்கினார். கும்மிடிப்பூண்டி பஜார் வீதியில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்திய நிகழ்வு பொதுமக்களிடையே பெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. மாவட்ட காவல்துறை சார்பாக இன்னைக்கு போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு கேம்பெயின் மற்றும் ஹெல்மெட் அணிதல் சம்பந்தமா ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் நடத்தப்பட்டது. ஸோ இதில் மெயினாக நாங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இன்வால்வ் பண்ணி இந்த அவேர்னஸ் ரேலி அண்ட் கேம்பெயின் நடத்தினோம். இதோட மெயின் இன்டென்ஷன் என்னன்னா, மக்கள் மத்தியில் ஹெல்மெட் அணிதல் பற்றின விழிப்புணர்வு ஏற்படுத்துறதும் அண்ட் குழந்தைகள் மற்றும் காலேஜ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் மற்றும் அதர் காமன் மக்கள் மத்தியில் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துறது தொடர்பான அதோட அவேர்னஸ் கேம்பெயின் நடத்தப்பட்டது. தேங்க்யூ. பொள்ளாச்சியில் பாஜக அரசை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பொள்ளாச்சியில் திருவள்ளுவர் திடலில் நரேந்திர மோடி அரசு தமிழ்நாட்டிற்கு கல்வி மற்றும் 100 நாள் வேலை திட்டங்களுக்கு நிதி தராமல் மறுத்து வருவதை கண்டித்தும், சிறுபான்மை மக்களுக்கு எதிராக வக்ஃபு வாரிய சட்டத்தை திருத்தம் செய்து நிறைவேற்றியதை கண்டித்தும்
கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் MK பகவதி தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தமிழ்நாடு தலைமை மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் பாலசுப்ரமணியன், காளீஸ்வரன், நகர வட்ட தலைவர்கள் செந்தில்குமார், இஸ்மாயில், சிவராஜ் மற்றும் வழக்கறிஞர் ரவி, கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். திமுக வாய்ப்பளித்தால் போட்டியிடுவேன் என்றும், இல்லை என்றால் விஜய் எங்கு நிற்கிறாரோ அங்கு அவரை எதிர்த்து போட்டியிடுவேன் என்று மதுராந்தகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நடிகர் பவர் ஸ்டார் தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நடைபெற்ற தனியார் பாரா மெடிக்கல் இன்ஸ்டிடியூட் ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு நடிகர் பவர் ஸ்டார் பேசினார். அப்போது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு எனது முழு ஆதரவு என்றும், எனக்கு திமுக வாய்ப்பளித்தால் போட்டியிடுவேன் என்றும், இல்லை என்றால் விஜய் எங்கு நிற்கிறாரோ அங்கு அவரை எதிர்த்து போட்டியிடுவேன் என்றும், முதலமைச்சர் MK ஸ்டாலின் எனக்கு அதிகமாக பிடிக்கும் என்றும், 50 ஆண்டு கால பாரம்பரிய கட்சி திமுக என்றும், 10 ஆண்டுகள் கடுமையாக உழைத்து MK ஸ்டாலின் முதலமைச்சராகி உள்ளார் எனவும், இந்த நிலையில் ஆட்சியை விட்டு இறங்குங்கள், ஆட்சியை களையுங்கள் என கூறுவது தவறு என்றும் தெரிவித்தார். மேலும் சினிமாவில் வேண்டுமென்றால் விஜய் முதல்வராகவோ பிரதமராகவோ ஆகலாம், நிஜத்தில் ஆக முடியாது எனவும், சினிமா வேறு அரசியல் வேறு என்பதை தம்பி விஜய் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும், வார்த்தைகளுக்கும் உயிர் உள்ளது, அப்படிப்பட்ட வார்த்தையை தவறாக பயன்படுத்தக்கூடாது என்று நடிகர் பவர் ஸ்டார் தெரிவித்தார். பெரிய பொறுப்பு எடுத்து இன்னைக்கு நாட்டை வழிநடத்தி சென்றிருக்காங்க. அசால்ட்டா ஆட்சியை வழங்கணும், ஆட்சியை கிடக்க இது மன்னர் ஆட்சி அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப தவறான கருத்து. மக்கள் ஆட்சி அப்படி இல்லாமல் 40 தொகுதியிலையும் டெல்லியில் உட்கார வைப்பாங்களாம். அதனால வார்த்தைகள் அதாவது ரொம்ப இதாக பேசுறாரு. அதை வன்மையாக நான் கண்டிக்கிறேன். இதெல்லாம் பேசணும்னா ஒரு நாட்டு நம்ம நாட்டு முதல்வர் நம்ம அவரை பக்குவமா, சார் இந்த மாதிரி இவ்வளோ குறைகள் இருக்கு, எங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க, நான் ஒரு கட்சி தலைவர் அப்படின்னு முதல்வரை பார்த்தா கண்டிப்பாக செய்வார். அதே இடத்துல நான் இருந்தாலும் அவர் தான் செய்வேன். அதுக்காக ஒரு மாபெரும் கட்சி இன்னைக்கு நல்ல வழிநடத்தி செல்லக்கூடிய இந்த கட்சியை அவதூறாக பேசுறது மக்கள் மத்தியில் தவறான கருத்துக்களை தயவுசெய்து எடுத்து சொல்ல வேணாம்னு கேட்குறேன். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ சிரமப்பட்டு ஆட்சியில் வந்திருக்காங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். நம்மளாம் திரைப்படத்துறையில் இருக்கிறோம். ஈஸியாக நாளைக்கு நினச்சா கூட சிஎம்மாக நடிக்கலாம், பிரைம் மினிஸ்டராக நடிக்கலாம். அது வேற, சினிமா வேற, அரசியல் வேற. அதனால எல்லாமே சினிமா நினைச்சு நம்ம பேசக்கூடாது. ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் காவல்துறை கண்காணிப்பாளர் கலைவாணனை சந்தித்து திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் வீடு அபகரிப்பு தொடர்பான புகாரை அளித்தார். புதுச்சேரியில் சட்ட ஒழுங்கை பாதுகாத்திட புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உத்தரவிட்டதன் பேரில் புதுச்சேரியில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் முன்னிலையில் வாரந்தோறும் சுழற்சி முறையில் பொதுமக்களுக்கான நல்லுறவு கூட்டம் நடைபெற்று வருகிறது. அதன்படி இந்த வாரம் சட்ட ஒழுங்கு காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் நடைபெற்ற மக்கள் மன்ற கூட்டத்தில் முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பங்கேற்று புதுச்சேரி சட்டம் மற்றும் ஒழுங்கு முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் கலைவாணனை சந்தித்து முதலியார்பேட்டை பகுதியில் வீடு அபகரிப்பு சம்பந்தமாக புகார் அளித்தார். அதுபோன்று ஏராளமான பொதுமக்கள் தங்களின் பிரச்சனைகளை காவல்துறை அதிகாரிகளிடம் எடுத்து கூறினர். நிகழ்ச்சியில் வடக்கு காவல்துறை கண்காணிப்பாளர் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து காவல் நிலைய ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் கலந்து கொண்டனர். ஸ்ரீ விஜயபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வெற்றிமலை முருகன் திருக்கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு மண்டகப்படி பூஜை சிறப்பாக நடைபெற்றது. ஸ்ரீ விஜயபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வெற்றிமலை முருகன் திருக்கோவிலில் 58ஆம் ஆண்டு பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு அந்தமான் நாடார் உறவின் முறை சங்கம் மற்றும் சவுந்தரபாண்டியனர் இளைஞர் நற்பணி மன்றம் ஆகியவை சார்பில் நாடார்களின் மண்டகப்படி பூஜை 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் பங்கேற்றவர்களை சவுந்தரபாண்டியனார் இளைஞர் நற்பணி மன்றத்தினர் வரவேற்றனர். விழாவில் ஏராளமான நாடார் உறவினர் முறையினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ வெற்றிமலை முருகனை வழிபட்டனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவரும் அன்னதானம் வழங்கப்பட்டது. தொப்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் சாலையை கடக்க முயன்ற பெண்ணின் மீது ஆவின் பால் பாக்கெட்டுகளை ஏற்றி வந்த டெம்போ வாகனம் மோதிய விபத்தில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ஈரோடு மாவட்டம் பவானியை அடுத்த
தாண்டவபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் பழனியம்மாள் என்பவர் கணவரை இழந்துவிட்ட நிலையில் கூலி வேலை செய்து வாழ்வாதாரத்தை நடத்தி வந்தார். இந்த நிலையில் வீட்டின் அருகே உள்ள தொப்பூர் தேசிய நெடுஞ்சாலையை பழனியம்மாள் கடக்க முயன்றபோது சித்தோடு ஆவின் நிறுவனத்திலிருந்து பால் பாக்கெட்டுகளை ஏற்றி வந்த வேன் மோதிய விபத்தில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பவானி காவல்துறையினர் உயிரிழந்த பழனியம்மாள் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பவானி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து பால்வண்டி ஓட்டுநரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பணி நிரந்தரம் செய்ய கோரி புதுச்சேரியில் ஒப்பந்த ஆசிரியர்கள் இரவு பகலாக 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரியில் அரசு பள்ளிகளில் பணிபுரிந்து வரும் ஒப்பந்த ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி 4வது நாளாக இரவு பகல் பாராமல் 300க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களில் 6 பெண் ஆசிரியர்கள் மயக்கமடைந்த நிலையில் அவர்களை சக ஆசிரியர்கள் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். இதனால் போராட்டம் போர்க்களமாக மாறியது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் வட்டாட்சியர் பிரித்வி ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது உங்களின் கோரிக்கை சம்பந்தமாக திங்கட்கிழமை முதலமைச்சரை சந்திக்க ஏற்பாடு செய்வதாகவும் அதுவரை போராட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் போராட்டத்தை கைவிடவில்லை என்றால் கைது செய்யப்படுவீர்கள் என்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர். இதையடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். வக்பு வாரிய சட்டத்தை நள்ளிரவில் அமல்படுத்திய பாஜக அரசை கண்டித்து விருதாச்சலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இஸ்லாமியர்களின் சொத்துக்களை கைப்பற்றுவதற்காக வக்பு வாரிய சட்டத்தை நள்ளிரவில் அமல்படுத்திய பாஜக அரசை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மைய மாவட்ட செயலாளர் PR நீதிவள்ளல் தலைமையில் திரளான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்று விருதாச்சலம் ரயில் நிலையத்தில் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் நகர செயலாளர் முருகன், ஒன்றிய துணை செயலாளர் தென்றல், வயலூர் இளங்கோவன், ஐயாதுரை, வழக்கறிஞர் மதுசூதனன், வழக்கறிஞர் தன்ராஜ், முன்னாள் ஒன்றிய துணை செயலாளர் மணவாள நல்லூர் சங்கர், மாவட்ட அமைப்பாளர் துரைமுருகன், சூட் வீரமணி உட்பட பலர் கலந்து கொண்டனர். ரயில் மறியலில் ஈடுபட்ட அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் தமிழ்நாடு தழுவிய அளவில் போராட்டம் நடைபெறும் என்று அறிவிப்பு செய்திருந்தார். நாங்கள் ஏற்கனவே திட்டமிட்டிருந்ததால் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் ரயில் மறியல் போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். இந்து கோயில்களை இந்துக்கள் தான் இந்து சமய அறநிலையத்துறை மூலமாக நிர்வகிக்கிறார்கள். தேவாலயங்களை கிறிஸ்தவர்கள் தான் நிர்வகித்து வருகிறார்கள். ஆனால் இஸ்லாமியர்களின் சொத்துக்களை மட்டும் இஸ்லாமியர் அல்லாத 2 பேரை சேர்த்து அதை நிர்வகிக்கலாம் என்று சொல்வது அவர்களின் சொத்துக்களை அபகரிப்பதற்கான அல்லது கைப்பற்றுவதற்கான சதி முயற்சியாகத்தான் இது தெரிகிறது. மழை வெள்ள பேரிடர் கால நிதியை தமிழ்நாட்டிற்கு வழங்காத பிரதமர் நரேந்திர மோடியை எதற்காக தமிழ்நாட்டிற்கு வருகிறார் என்று ஸ்ரீபெரும்புதூரில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மணிமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் ஐயப்பன் தெரிவித்தார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தேசிய நெடுஞ்சாலையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் மணிமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் ஐயப்பன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் பங்கேற்று கையில் கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் ஐயப்பன் பேசினார். அப்போது மழை வெள்ளம் பேரிடர் கால நிதியை தமிழ்நாட்டிற்கு வழங்காத பிரதமர் நரேந்திர மோடி எதற்காக தமிழ்நாட்டிற்கு வருகிறார் என்று தெரிவித்தார். மேலும் பெட்ரோல், டீசல், கேஸ் மற்றும் GST வரியை உயர்த்திய பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்தார் என்றும் எதற்காக தமிழ்நாட்டிற்கு வருகிறார் என்றும் மணிமங்கல ஊராட்சி மன்ற தலைவர் ஐயப்பன் கேள்வி எழுப்பினார். இதில் முன்னாள் வட்டார தலைவர் புண்ணியநாதன், பார்த்திபன், கிலாய் சுரேஷ், ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற அலுவலக உதவியாளர் அசோகன் உட்பட ஏராளமான காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். செங்கம் அருகே நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான புளிய மரங்களை வெட்டி விற்பனை செய்து லாபம் ஈட்டி வரும் தனிநபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த
தலவநாயக்கன்பேட்டை குப்பநத்தம் செல்லும் சாலையின் ஓரத்தில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக நல்ல நிலையில் உள்ள புளிய மரங்களை தனிநபர் சுயநலத்திற்காக வெட்டி விற்பனை செய்து வரும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் காந்தி நகர், பரமநத்தல், கொட்டாவூர், குப்பநத்தம் மற்றும் ஜவ்வாது மலை அடிவாரத்தில் உள்ள பல்வேறு கிராமங்களுக்கு குப்பநத்தம் சாலை பிரதான சாலையாக பயன்படுத்தப்பட்டு வரும் நிலையில் பொதுமக்களுக்கு கோடை காலங்களில் நிழலாகவும் மழை காலங்களில் குடையாகவும் பயன்பட்டு வரும் மரங்கள் வெட்டப்படுவதை தடுக்க மாவட்ட நிர்வாகம் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உத்தரமேரூர் வட்டம் தலவராம்பூண்டி கிராமத்தில் சேதமடைந்த நெற்களத்தை சீரமைக்க ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஒன்றியம் தலவாரம்பூண்டி ஊராட்சிக்குட்பட்ட சின்னமாக்குளம், பட்டாக்குளம், வினோபாய் நகர், தலவாரம்பூண்டி உள்ளிட்ட கிராமங்களில் 2000 ஏக்கர் பரப்பளவில் விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. இங்கு அறுவடை செய்யப்படும் நெல், வேர்க்கடலை உள்ளிட்ட தானியங்களை உலர்த்த சின்னமாங்குளத்தில் கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன் நெற்களம் அமைக்கப்பட்டது. தற்போது நெற்களம் முறையாக பராமரிப்பு இல்லாமல் சேதமடைந்து உள்ளது. இதனால் நெற்களத்தில் அறுவடை செய்த நெல், வேர்க்கடலை ஆகியவற்றை உலர்த்த முடியாமல் விவசாயிகள் குவியலாக குவித்து வைத்துள்ளனர். மேலும் விளை பொருட்களை குறித்த நேரத்திற்குள் உலர்த்தி விற்பனை செய்ய முடியாமல் சிரமப்பட்டு வருகின்றனர். எனவே சேதமடைந்த நெற்களத்தை சீரமைக்க ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாமல்லபுரத்தில் மே மாதம் 11ஆம் தேதி நடைபெறவுள்ள சித்திரை முழுநிலவு மாநாட்டில் 5000க்கும் மேற்பட்டோரை பங்கேற்க செய்வது என பொய்கையில் நடைபெற்ற பாமக கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வேலூர் மாவட்டம் பொய்கையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் அணைக்கட்டு வடக்கு ஒன்றிய பொதுக்குழு கூட்டம் வடக்கு ஒன்றிய செயலாளர் சிவா தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் மத்திய அமைச்சரும் மாநில துணைத் தலைவருமான NT சண்முகம், மாணவரணி மாநில செயலாளர் ஜானகிராமன் ஆகியோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் மே மாதம் 11ஆம் தேதி மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ள சித்திரை முழுநிலவு மாநாட்டில் பாமக மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் வேலூர் வடக்கு ஒன்றியத்தில் இருந்து 5000க்கும் மேற்பட்டோரை பங்கேற்க செய்வது, கோடை காலம் என்பதால் பழுதடைந்துள்ள ஆழ்துளை கிணறுகளை சீரமைத்து தட்டுப்பாடின்றி குடிநீர் வழங்க வேண்டும், பாலாற்றில் ரூபாய் 48 கோடியில் புதிய தடுப்பணை கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதை வரவேற்பது என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதில் மாவட்ட தலைவர் வெங்கடேசன், நிர்வாகிகள் அக்னிவேல் முருகன், இளங்கோவன், நவமணி, ரஞ்சன், செங்குட்டுவன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கேரள மாநிலம் ஆலுவ அருகே சாலையோரம் நிறுத்தியிருந்த டீசல் டேங்கர் லாரியை முந்தி செல்ல முயன்றபோது ஏற்பட்ட விபத்தில் கார் தீப்பற்றி எரிந்ததில் அதிர்ஷ்டவசமாக வெளியே குதித்து கார் ஓட்டுநர் உயிர் தப்பினார். கேரள மாநிலம் எர்ணாகுளம் அடுத்த ஆலுவா பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையின் ஓரத்தில் டீசல் ஏற்றி வந்த டேங்கர் லாரி ஒன்று நிறுத்தப்பட்டிருந்தது. அப்போது தேசிய நெடுஞ்சாலையில் முரளி என்பவர் ஓட்டி வந்த கார் லாரியின் மீது மோதியதோடு சிறிது தூரம் சென்று திடீரென தீப்பிடித்து எரிந்தது. இந்த விபத்தில் கார் ஓட்டுநர் முரளி மற்றும் காரில் பயணித்த மற்றொருவரும் காரிலிருந்து குதித்ததால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். கார் பற்றிய தீப்பொறி டேங்கர் லாரி மீது விழாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஆலுவா தீயணைப்பு துறையினர் விரைந்து போராடி காரில் பற்றி எரிந்த தீயை அணைத்தனர். பெரியபாளையம் அருகே ராலப்பாடி சீரடி சாய்பாபா திருக்கோவிலில் ஸ்ரீ ராமநவமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த ராலப்பாடி கிராமத்தில் அமைந்துள்ள சீரடி சாய்பாபா திருக்கோவிலில் ஸ்ரீ ராமநவமியை முன்னிட்டு காலையில் மூலவர் சாய்பாபாவிற்கு பக்தர்கள் கரங்களால் பாலாபிஷேகமும் சிறப்பு பூஜையும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஆலய வளாகத்தில் ஹோம குண்டம் அமைத்து சிறப்பு யாகங்கள் நடைபெற்றது. அதில் சகல காரியங்கள் வெற்றி பெற உசிஷ்ட கணபதி ஹோமம், லக்ஷ்மி கடாட்சக பெருக, மகாலட்சுமி ஹோமம், சகல திருஷ்டி தோஷங்கள் விலக, சுதர்சன ஹோமம், தீர்க்க ஆயுள் வேண்டி ஆயுஷ் ஹோமம், உலக மக்கள் நலனை வேண்டி நோய் நொடி இல்லா வாழ்விற்காக தன்வந்திரி ஹோமம் உள்ளிட்ட ஹோமங்கள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 108 சங்காபிஷேக பூஜைகள் நடைபெற்றது. அதன் பின்னர் யாக குண்டத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசங்களை விரதமிருந்து பக்தர்கள் தலையில் சுமந்து கொண்டு மேளதாள வாத்தியங்கள் முழங்க கோவிலை சுற்றி வந்து மூலவர் சாய்பாபாவிற்கு சிறப்பு அபிஷேகம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து பட்டாடையாலும்
திரு ஆபரணங்களாலும் வண்ண மலர்களிலும் அலங்காரம் செய்யப்பட்டு சீரடி சாய்பாபாவிற்கு ஆர்த்தி பூஜைகள் நடைபெற்றது. இந்த ஆரத்தி பூஜையில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு ஆரத்தி பஜனை பாடல்களை பாடினர். தொடர்ந்து சாய்பாபாவிற்கு தூப தீபா மகா ஆரத்தி காட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆலயத்தின் சார்பில் அன்னதான பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ சிவ சாய் சேவா அறக்கட்டளையினர் மிக சிறப்பாக செய்திருந்தனர். வள்ளிமலை அருகே விண்ணம்பள்ளி கிராமத்தில் அமைந்துள்ள சிவலிங்கத்தின் மீது சூரிய ஒளி ஒளிக்கதிர்கள் படுவதை ஆண்டுதோறும் ஏராளமான பக்தர்கள் கண்டுகளித்து சிவபெருமானை வழிபட்டு செல்கின்றனர். வேலூர் மாவட்டம் வள்ளிமலை அடுத்த விண்ணம்பள்ளி கிராமத்தில் அமைந்துள்ள அகிலாண்டேஸ்வரி உடனுரை அகதீஸ்வரர் திருக்கோவிலில் சூரிய ஒளி சிவலிங்கத்தின் மீது படும் அற்புத காட்சி ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு பங்குனி மாத உத்தராயணத்தில் 5ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை காலை 6 மணி முதல் 6:30 மணி வரை சிவபெருமானின் திருமேனியில் சூரிய ஒளிக்கதிர்கள் படுகின்றனர். இந்த அற்புத காட்சியை ஏராளமான பக்தர்கள் கண்டு களிப்பதுடன் சூரிய பகவானையும் சிவபெருமானையும் வழிபட்டு செல்கின்றனர். ஒரே நேரத்தில் சூரிய பகவானையும் சிவபெருமானையும் தரிசிப்பதால் 7 பிறவிகளிலும் செய்த வினைகள் அனைத்தும் தீரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். ராமேஸ்வரத்தில் ரூபாய் 8300 கோடி மதிப்பீட்டில் புதிய பாம்பன் ரயில் பாலத்தை திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. தமிழகத்திற்கு 3 மடங்கு நிதியை மத்திய அரசு வழங்கியுள்ளது என பிரதமர் நரேந்திர மோடி உரை. ஊட்டி HPF பகுதியில் ரூபாய் 353 கோடியில் கட்டப்பட்டுள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பிரதமர் நரேந்திர மோடியின் வேண்டுகோளை ஏற்றி தமிழக மீனவர்கள் 14 பேரை விடுதலை செய்ய இலங்கை அரசு உத்தரவு. உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் குழந்தைகள் உட்பட 18 பேர் உயிரிழப்பு. மியான்மர் நிலநடுக்கத்தில் 30 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஐநா அமைப்பு தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.